அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்க மோதலில் ஈரான் தலைவர்களுக்கிடையே மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கின்றது. ஐஆர்ஜிசி ஒரு விதமாகவும் ஈரானுடைய அரசியல் தலைமைகள் வேறு விதமாகவும் செயல்படுவதால் அவர்களுக்குள் மோதல் முற்றி இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் ஈரான் தலைவர்களுக்கிடையில் மோதல் இருக்கின்றதோ இல்லையோ, அமெரிக்க இராணுவத்திற்குள் மிகப்பெரிய அளவிலான மோதல் ஏற்பட்டிருக்கின்றது. ட்ரம்பினுடைய அஸ்திவாரமே ஆட்டங்காணும் அளவுக்கு நிலைமை மாறியிருக்கின்றது. ஈரானின் அதிரடி சம்பவம் காரணமாக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக மாறியிருக்கின்றார்கள். ஈரான் இராணுவம் ட்ரம்புக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுப்பதான வழியான செய்திகள் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் இடம்பெற ஏற்பாடு செய்யப்பட்ட போதும் ஈரான் இறுதி நேரத்தில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள மாட்டோம் என விடுத்த அறிவிப்பு பேச்சுவார்த்தைகளை நேற்று பகல் செய்திருக்கின்றது. ஈரான் தங்களுடைய முற்றுகை நீக்கப்படாவிட்டால் பேச்சுவார்த்தைகளை நடத்தப்போவதில்லை என்பதை திட்டவட்டமாக அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தெரிவித்து விட்டார்கள். இந்த நிலையில் ஈரானுடைய ஜனாதிபதி பெஷாஷ்கியான் நேற்று ஊடகங்களை சந்திக்கும் பொழுது பேச்சுவார்த்தைகள் இனி முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதான ஊடகங்கள் கேட்கும்போது அவர் பதிலளிக்கின்றார். பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் எப்போதும் தயாராகத்தான் இருக்கின்றோம். ஆனால் அதற்கு முன்பாக அமெரிக்கா விதித்துள்ள முற்றுகை முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருப்பதுடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று, உங்கள் மாபெரும் பித்தலாட்டத்தை உலகம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றது என ட்ரம்பின் முகத்தில் அறைந்திருக்கின்றார். ஏனெனில் ட்ரம்பினுடைய செயல்பாடுகள் குறித்து எங்களுடைய நேயர்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய பொய், பிரட்டு, புழுகு மூட்டைகளை தொடர்ச்சியாக நாங்கள் அவிழ்த்து விட்டு கொண்டே இருக்கின்றோம். இந்த நிலையில் ஈரானுடைய ஜனாதிபதி பெஷாஷ்கியான் குறிப்பிட்டார், உங்களுடைய மாபெரும் பித்தலாட்டத்தை உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது. ஈரானிடம் இந்த பித்தலாட்டத்தை காட்ட வேண்டாம். முற்றுகையை முழுமையாக நீக்கிவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள், நாங்கள் வருகின்றோம். ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் மீது முற்றுகையை விதித்துவிட்டு ஈரான் பேச்சுவார்த்தைகளை குழப்புவதைப் போலவும், தான் ஏதோ சமாதான தூதுவனைப் போலவும், தன்னுடைய அமைதி முயற்சிகளை ஈரான் குழப்புவதைப் போலவும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதைத்தான் பெஷாஷ்கியான் தெளிவாக குறிப்பிடுகின்றார். இந்த நிலையில் கார்முஸ் நீரிணையில் நேற்று நடந்த சம்பவம் அமெரிக்க முற்றுகையை விதித்திருக்கும் செயல்பாட்டுக்கு மேலும் ஈரான் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அடியாக பார்க்கப்படுகின்றது. ஒருபுறம் நேரடியாக தங்கள் மீதான முற்றுகையை நீக்குமாறு கூறும் ஈரான், மறுபுறத்தில் நேற்றைய தினம் 3 கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். இதில் ஒரு இந்திய கப்பல் அடங்குவதாக தற்போது செய்தி வெளியாக இருக்கின்றது. இதில் 2 கப்பல்களை ஈரான் சிறைப்பிடித்து விட்டார்கள். அதாவது அந்த கப்பலை கைப்பற்றிய ஐஆர்ஜிசி ஈரான் துறைமுகத்தில், பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் அதை நிறுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் அமெரிக்கா ஈரானுடைய கப்பல்களை முற்றுகையிட்டால், கைப்பற்றினால், ஈரான் எதற்காக வேறு நாடுகளின் கப்பல்களை, கார்முஸ் வழியாக சொல்லக்கூடிய வேறு சரக்கு கப்பல்களை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் எம்மில் பலருக்கு எழலாம். எங்களுக்கு கூட அந்த எண்ணம் எழுந்திருந்தது. ஆனால் ஈரான் அதை ஏன் செய்தார்கள் என்ற விடயத்திற்கு இன்று பதில் கிடைத்திருக்கின்றது. அமெரிக்கா முற்றுகையை நீக்காத பட்சத்தில் அந்த வழியால் செல்லக்கூடிய அத்தனை கப்பல்களையும் நாங்கள் கைப்பற்றுவோம், ஹார்முஸை மீண்டும் முழுமையாக இறுக்கமான முறையில் மூடப்போகின்றோம் என்று ஈரான் விடுத்த அறிவிப்பு மீண்டும் பல நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது. இன்றைய தினம் சவுதி அரேபியாவினுடைய ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு சென்று கொண்டிருந்த ஒரு கப்பலும் பிடிக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக சவுதி அரேபியாவுடனும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடனும் தொடர்புடைய மிகப்பெரிய ஒரு வர்த்தக கப்பல் பிடிக்கப்பட்ட பின்னர் இவ்வாறு தொடர்ச்சியாக ஈரான் கப்பல்களை கைப்பற்றினால் தங்களுடைய வர்த்தகம் முற்றாக குழப்பமடைந்து விடும் என சவுதி அரேபியா, எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் புரிந்து கொண்டார்கள். இன்று சவுதி அரேபியா, எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு ஒரு அவசர கோரிக்கை விடுக்கின்றார்கள். அமெரிக்கா ஈரான் மீதான முற்றுகையை உடனடியாக நீக்க வேண்டும், அல்லாதுவிட்டால் சர்வதேச வர்த்தகம் மீண்டும் அடியோடு பாதிக்கும் என்ற ஒரு அவசர செய்தியை அனுப்புகின்றார்கள். அதாவது ஈரான் மீது அன்பினாலோ அல்லது ஈரான் மீது இருக்கக்கூடிய பற்றினாலோ கிடையாது. ஈரான் தங்களுடைய கப்பலை இந்த முற்றுகைக்கு பதிலாக நேற்று கார்முஸில் தாக்க ஆரம்பித்து விட்டார்கள், பிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்படியே சென்றால் மீண்டும் துளிர்க்கக்கூடிய தங்களுடைய எரிவாயு, எரிசக்தி, எரிபொருள் வர்த்தகமும் படுத்துவிடும் என்பதால் அமெரிக்காவுக்கு ஒரு அவசர கோரிக்கை, ஈரான் முற்றுகையை நிறுத்துங்கள்
எனவே ஈரான் 2 வழிகளிலும் அமெரிக்காவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதால் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளாக இருக்கின்றார்கள். எனவே சவுதி அரேபியாவினுடைய அவசர அறிவிப்பு உடனடியாக முற்றுகையை விலக்கிக் கொண்டு இவர்கள் வெளியேற வேண்டும். அமெரிக்க படைகள், கடற்படை என்பது அங்கு வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கின்றது. அமெரிக்க ஈரான் மாறி மாறி கப்பல்களை பிடித்து கொண்டிருக்க மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடி. கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வடைய ஆரம்பித்திருக்கின்றது. இன்றைய தினம் காலை நிலவரப்படி $101 கச்சா எண்ணெய் உயர்வடைந்திருக்கின்றது. எனவே ஈரான் ஒருபுறம் கப்பல்களை கைப்பற்றுகின்றார்கள், அமெரிக்க கடற்படை ஒருபுறம் முற்றுகையிடுகின்றார்கள். இரண்டிற்குள்ளும் சிக்கி உலக நாடுகளின் பொருளாதாரம் மிக மோசமான நிலையை தள்ளியிருப்பதால் $101 வரை தற்போது கச்சா எண்ணெய் உயர்வடைந்திருக்கின்றது. இது உலக பொருளாதாரத்துக்கும் பங்கு சந்தைக்கும் ஒரு பாதிப்பு என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து முக்கியமான விடயம், ஈரான் தலைவர்களுக்கும் IRGCக்கும் இடையில் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு. யாரிடம் அதிகாரம் உள்ளதென்று தெரியவில்லை, யாருக்கு அதிகாரம் அதிகமாக வேண்டும் என்பதில் போட்டி என்றெல்லாம் ட்ரம்பும் ட்ரம்பினுடைய அடிப்பொடிகளும் கெக்சாத், மார்க்கோ ரூபியோ போன்றவர்களும் கொக்கரித்து கொண்டிருக்க அமெரிக்க இராணுவத்துக்குள் மிகப்பெரிய பூகம்பம் கிளம்பி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நேற்றைய தினம் அமெரிக்க இராணுவத்தினுடைய கடற்படை செயலாளர் ஜான் சி பீலன் அவர்கள் திடீரென ட்ரம்ப் நிர்வாகத்தின் செயற்பாடுகளில் அதிருப்தியடைந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். ஈரான் மீதான அமெரிக்க ஆக்கிரமிப்பு முறுகல் காரணமாகவே அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக பென்டகன் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏற்கனவே அமெரிக்க கடற்படை ஈரான் மீதான முற்றுகையில் தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். ஈரான் கப்பல்களை முற்றுகையிடுவதற்காக அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் மிகப்பெரிய அளவில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஓமன் வளைகுடாவில் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் அருகாமையில் நிறுத்தப்பட்டிருப்பதால் அங்கும் மிகப்பெரிய சோர்வில் கடற்படை இருக்கின்றார்கள். நீண்ட பல மாதங்களாக அவர்கள் களைத்திருப்பதால் அவர்கள் மிகப்பெரிய விரக்தியில் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய இராணுவ தளபதி ஏற்கனவே கெக்சாத்தால் விலக்கப்பட்டார். உளவுப்படையினுடைய தளபதி, துணை இராணுவ தளபதி, அமெரிக்காவுடைய காலாட் பிரிவு தளபதிகள் என ஒரு அடுக்கடுக்காக 8 தளபதிகள் இவர்களால் நீக்கப்பட்ட பின்னர் கடற்படையினுடைய செயலாளர் கிட்டத்தட்ட 6 லட்சம் போர் வீரர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் திடீரென தன்னுடைய பதவி ஜான் சி பீலன் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கின்றார். இது ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவினுடைய உத்திகள் படுதோல்வி அடைந்திருப்பதையும் இராணுவத்திற்கும் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கும் இடையிலேயே இது மிகப்பெரிய முறுகலை ஏற்படுத்துவதையும் தெளிவாக காட்டுவதாக இன்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிக்கின்றார்கள். ஏனெனில் ஒரு இராணுவ தளபதி 2 இராணுவ தளபதி பதவி விலகினால் அல்லது ராஜினாமா செய்தால் அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக சொல்லலாம். தொடர்ச்சியாக 10க்கும் மேற்பட்ட இராணுவ தளபதிகள் பதவி விலகிவிட்டார்கள். 10க்கும் மேற்பட்டவர்கள் இவர்களால் நீக்கப்பட்டு விட்டார்கள். எனவே அமெரிக்க இராணுவம் தற்போது மிகப்பெரிய அளவில் குழப்பமடைந்திருக்கின்றது. அமெரிக்க இராணுவம் ஒரு முறிவு புள்ளியில் இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வெள்ளை மாளிகையின் கருத்தும் பென்டகனுடைய கருத்தும் அமெரிக்க இராணுவ சாதாரண சிப்பாய்களுடைய கருத்துக்களுக்கும் இடையிலேயே ஒரு முக்கோண விரிசல் ஏற்பட்டிருப்பதை அமெரிக்க பத்திரிகைகள் மிக தெளிவாக தெரிவிக்கின்றார்கள். இதற்கு முன்னால் அமெரிக்காவினுடைய உளவு பயங்கரவாத தடுப்பு பிரிவினுடைய தலைவரும் தன்னுடைய பதவியை இந்த போர் இஸ்ரேலுக்கான போர் என்று சொல்லி ராஜினாமா செய்திருந்தார். அவற்றை நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த நிலையில் கடற்படை தளபதியும் ராஜினாமா செய்துவிட்டார். கடலில் மிக முக்கியமான ஒரு போர் ஈரான் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இவருடைய ராஜினாமா என்பது அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவு என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. ட்ரம்பின் உடைய அஸ்திவாரம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது விரைவில் நொறுங்கிவிடும் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய சிப்பாய் ஒருவர் ஜேசுநாதனுடைய சிலையை அடித்து கீழே விழுத்தி அடித்து நொறுக்கி கை கால்களை எல்லாம் நொறுக்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருந்தன. இதை பதிவிட்ட பலர் கூட இதுதான் ஜூதனுடைய இயல்பு, இதுதான் இஸ்ரேலினுடைய இயல்பு, அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டும், முஸ்லீம்களுக்கு மட்டும், பலஸ்தீன் மக்களுக்கு மட்டும் எதிரிகள் கிடையாது, கிறிஸ்தவர்கள், ஏனைய மதத்தவர்கள் என மனித குலத்திற்கே ஒரு விரோதமான செயற்பாடுகளை செய்யக்கூடியவர்கள் என்பதை இந்த வீடியோ பதிவை ஆதாரமாக கொண்டு பலர் பதிவிட்டு வந்தார்கள். இது இஸ்ரேலினுடைய உண்மை முகத்தை பலருக்கு வெளிப்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்திருந்தாலும் கூட காசாவிலும் லெபனானிலும் கூட பல தேவாலயங்களையும் பல கிறிஸ்தவ வழிபாட்டு இடங்களையும் கூட இவர்கள் தாக்குதல் நடத்தி தரைமட்டமாக்கி இருக்கின்றார்கள் என்ற விடயங்களும் தற்போது வெளியாக இருக்கின்றன.
இந்த நிலையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய சிப்பாயினால் சேதப்படுத்தப்பட்ட இயேசுவின் சிலையை இத்தாலியை சேர்ந்த ஐக்கிய நாடுகள் சபையின் யுனிஃபிலினுடைய படையினர் மீண்டும் புனர்நிர்மாணம் செய்து அதை பழுது பார்த்து சிலையை மீள உருவாக்கிய பின்னர் அதன் முன்பாக நிற்கக்கூடிய காட்சிகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் குறித்து உலகத்திற்கு தெரியப்படுத்தும் ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. அடுத்து சீனா விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு இஸ்ரேலுக்கு பேரிடியாக இறங்கியிருக்கின்றது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா தொடுத்திருக்கும் வழக்கில் அனைத்து நாடுகளும் இணைந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேலின் இனப்படுகொலை காசாவில் மட்டுமல்ல மேற்கு கரையிலும் தொடர்ச்சியாக நடைபெறுவதால் அனைத்து நாடுகளும் மனிதநேயத்தின் அடிப்படையில் இதில் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சக்தி வாய்ந்த அழைப்பை சீன வெளிவிவகாரத்துறை நேரடியாக விடுத்திருக்கின்றார்கள். காசா பகுதியில் மேற்கொள்ளப்படும் இராணுவ நடவடிக்கைகளுக்கு சர்வதேச பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்தவும் மேற்கு கரையிலும் காசாவிலும் உள்ள பாலஸ்தீனர்களின் நலனை உறுதிப்படுத்தவும் அனைத்து நாடுகளும் இணைந்து இராயதந்திர ரீதியில் நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும். சர்வதேச சட்டங்கள் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாப்பதில் அனைத்து நாடுகளுக்கும் பொறுப்பிருப்பதால் சீனா பாலஸ்தீன மக்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்ய அனைத்து நாடுகளும் இந்த தென்னாப்பிரிக்க வழக்கில் தங்களை இணைந்து கொண்டு மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று சீனா பகிரங்கமாக குறிப்பிட்டிருப்பது இஸ்ரேலுக்கு சர்வதேச அளவில் இராயதந்திர ரீதியில் விழுந்த பாரிய அடியாக பார்க்கப்படுகின்றது. இவை தற்போது வரை வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ந்தும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காலைப்பதி தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.